ஹாய் ரஜுசீஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம OT7 FF லுமினார் அகாடமி தான்டா. அண்ட் நான் ஒவ்வொரு எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சொல்லணும்னு நினைப்பேன். பட் நான் எப்பயுமே மறந்து போயிடுவேன். என்னடா இவ எப்போ சொல்கிறா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ இப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு, நான் சொல்லிக்கிறேன். ஸோ லுமினார் அகாடமியில் எப்பயுமே விஷுவல்ஸாகவும் பிக்சர்ஸ் வரும், வீடியோஸும் வரும். ஸோ நீங்கள் அப்பப்போ ஃபோனை செக் பண்ணி ஏதாவது வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கா, பிக் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொரு பிக்கை ஆட் பண்ணுறதுமே ஒவ்வொரு க்ளூ மாதிரி. ஸோ ஸ்டோரி மிஸ்டீரியஸாக கொடுக்குறோன்னும் போது அதுக்கான க்ளூவையும் கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு இதுலேயுமே அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறது உங்களுக்கு இமேஜின் பண்ண ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லி வீடியோ போடுறது எல்லாமே பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்டோரி பார்க்குறீங்க, பட் அந்த மிஸ்டீரியஸை கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்டுபிடிச்ச சொல்கிறது என்கிட்ட கேட்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க கமெண்ட் பண்ணுறவங்கள யாருமே எதுவுமே கொஸ்டின் பண்ண மாட்டேங்க, எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் எபிசோட் போட்டேன். இருந்தாலும் லாஸ்ட் எபிசோடில் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நிறையா காட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இது இருக்கணும், அதில் இருக்கிற பாயிண்ட்டை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுப்பீங்க, சில விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கன்வே பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருந்தேன். மேபி வளவலன்னு இருந்துச்சு, உங்களுக்கு அந்த சீன்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐம் ஸோ சாரி. ஸோ நான் இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொஞ்சம் கிளிப்பிங்காகவே போட ட்ரை பண்ணுறேன். எல்லா சீனுக்கும் உட்காந்துட்டே இருக்க வேணாம், இதுக்கப்புறம் ஸ்டோரி வேகமாக மூவ் ஆகும். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இமேஜின் பண்ண இன்னமும் ஈஸியாக இருக்கும். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம பாய்ஸ் எல்லாருமே டான்ஸிங் ஃப்ளோரில் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. பட் அங்கே ஒரே ஒருத்தவங்க மட்டும் மிஸ் ஆகிருப்பாங்க. நம்ம கியூபி தான் லைப்ரரியில் உட்காந்துட்ருக்கா. என்னது இது, இந்த போர்ஷனெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி தான் இந்த பசங்க குப்பை கட்டுறாங்கன்னே தெரியலை. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அந்த பசங்களாம் எப்படி படிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த போர்ஷனை கையில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த போர்ஷன் ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. ஸோ வசுபி தான் முன்னாடி உட்காந்துட்ருக்கு. என்ன பார்க்குற? எல்லாம் ஒன்னால தான், நான் பாட்டுக்க ஒழுங்காக அந்த டான்ஸிங் ஃப்ளோருக்கு போயிருப்பேன். பாரு, இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு என்னை அந்த டான்ஸிங் ஃப்ளோருக்கு கூட போகக்கூடாம பண்ணிக்கிட்டல நீனு. அப்போ வசுபி தான் அப்படின்ற மாதிரி அதோட தலை அப்படியே சாய்ச்சிட்டு அப்படியே முணங்குது. ஸோ அப்போ நம்ம கியூபி திட்டிகிட்டே இருந்தவ, உன்னை திட்டவும் தோண மாட்டேங்குது, போ உட்காந்து தொலை அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கியூபி தான் உட்காந்து மருந்து செஞ்சிட்ருக்கா. ஸோ அங்கே ஒரு பெரிய பாத்திரத்தில் எப்படி சொல்கிறது, நெருப்பு கீழே பற்ற வச்சுட்டு அதுக்குள்ளே என்னென்னத்தையோ போட்டு வச்சுருக்கா. ஸோ நம்ம கியூபி தான் அவள் கையில் இருக்கிற அந்த போர்ஷனை அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த க்ரீன் கலரில் ஒரு வாட்ரு மாதிரி இருக்கும் அந்த பாத்திரத்துக்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே அப்படியே ஊற்றுறா. ஸோ அப்போ டக்குன்னு அதுக்குள்ளேருந்து ரொம்ப காற்று வருது. ஸோ அப்போ கியூபி தான் டக்குன்னு ஒரு மூடியை போட்டு மூடிடுறா. மூடிட்டேன், இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த பக்கம் கியூபி தான் நம்ம வசுபிகிட்ட பேசிகிட்டு இருக்கா. வசுபி எப்படி சொல்கிறதுனா, கியூபி விட நல்ல பெருசாக புசுக்குன்னு இருக்கும்ல, நல்ல ஒரு ஓரமாக குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கு வசுபி. அதை அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இங்கே கியூபிக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் டான்ஸிங் ஃப்ளோரில் பார்த்தா நம்ம ஹோபா தான் நம்ம நைல் கூட ஆடிட்டுருக்காரு. ஸோ நம்ம நைல் தான் அப்படியே ஹோபா கிட்ட சிரித்து பேசிகிட்டே அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்கோம்.
ஸோ நம்ம ஹோபா அப்படியே நைல் அப்படியே ஆப்போசிட்டில் சேஞ்ச் பண்ண. ஸோ அவருக்கு ஆப்போசிட்டில் இருந்தது நம்ம கிளியோனும் வைபியும் தான். ஸோ வைபி அப்படியே நம்ம ஹோபா கையில் வந்துட்டு அப்படியே நிற்கிறான். நம்ம ஹோபா தான் வைபி அப்படியே பிடிச்சிட்டு பொறுமையாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே மியூசிக் ரொம்ப ஒரு மாதிரி மைல்டாக சேஞ்ச் ஆகுது. ரொம்பவே ஸ்லோவாக எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹோபா தான் நம்ம வைபியோட ஹிப்பில் 2 கையுமே வச்சுட்டு அப்படியே பொறுமையாக ஆடிட்டு இருக்கேன். நம்ம வைபி அவனோட 2 கையுமே நம்ம ஹோபாவோட ஷோல்டரை ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கு. அப்படியே பொறுமையாக அவங்க 2 பேரும் அப்படியே மூவ் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. அவங்களோட நோஸும் இடிச்சுக்கிறதுக்கு. என்னாச்சு? எதுக்காக அப்படி பார்க்குறீங்க ஹோபா? தெரில, உன்னை எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் என்னமோ இத்தனை நாள் இல்லாத ஒரு ஃபீலிங், சம்திங், என்ன சொல்கிறதுன்னு தெரில. உன்னை இப்போ பார்க்கும்போது எனக்கு உன்னை வாட்டி பார்த்த அந்த ஞாபகம் தான் வருது. என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க வைபி. நிஜமாவா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கியே. இந்த ஒயிட் ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கா. ஏஞ்சல் மாதிரி இருக்கா. நான் ஒன்றும் பொண்ணு கிடையாது. சரி, ஓகே. பிரின்ஸ் மாதிரி இருக்க. ரொம்ப அழகாக இருக்க. நீங்களும் தான் அழகாக இருக்கீங்க, எனக்கு தெரியும். அப்போ வைபி எப்படி லைட்டாக சிரிக்கிறான். ஹோபா தான் அப்படியே அவனோட ஒரு கையை எடுத்து நம்ம வைபியோட ஃபேஸ் அப்படியே பொறுமையாக நிமித்த. வைபி அப்படியே சிஹப்போட ஐஸை பார்க்குறான். நம்ம ஹோபாவோட லிப்ஸ்க்கும் நம்ம வைபியோட லிப்ஸ்க்கும் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம ஹோபா வந்து டவுன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது, வைபி வந்துட்டு அப்பரில் பார்க்குற மாதிரி இருக்கும். நீ யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கியா? இல்லையா? இல்லை. யாரையாவது லவ் பண்ணுற ஐடியா இருக்கா? இல்லை. நான் ஒன்று கேட்கட்டா? வேண்டாமே. பயப்படுறியா? லைட்டாக பயமாக தான் இருக்கு. கொஞ்சம் தள்ளுங்களேன். இல்லை, இப்படி ஆடலாமா? அவன் கூட என்னமோ தெரியல, இப்போ நான் உன்னை பார்க்குற விதம் மாறுற மாதிரி ஏதோ தோணுது. என்ன? அது உனக்கு ஏய், என்னடா நடக்குதுங்க? ஏன்டா, உனக்கு கண்ணு போயிடுச்சா? தெரியல. இல்லை கிளியோன், அது ஹோபா வைபியா. இங்கே பாரு. நீ ஏன்டா? அவன் அது அவ்வளோ பொறுமையாக பேசுகிறான். நான் அப்படிலாம் பேசுகிற ஆளே கிடையாது. டேய் உன் ஆர்வத்துக்குலாம் நான் புரியாக முடியாது. இந்த பக்கம் நம்ம கிளியோன் தான் அப்படியே நயல் கிட்ட போகிறான். நயல் அவன் லிப்ஸில் கை வச்சு வெளியே தள்ளுறான். ஸோ நம்ம கிளியோன் தான் என்னடா லீட் டான்ஸர்ரா, இப்படிலாம் பண்ண கொண்டு போடுவேன். ஏன் உனக்கு வேணாமா? மூடிக்கிட்டு ஆடுறான் அப்படின்னு நயல் தான் கிளியோட மண்டையிலே அடிக்கிறான். சரிடா அப்படின்ட்டு இங்கே இவனும் அப்படியே அவங்க கூட லைட்டாக ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஸோ இப்போ மறுபடியுமே அப்படியே பிஜிஎம் சேஞ்ச் ஆக மறுபடியுமே எல்லாரும் அவங்கவுங்க பார்ட்னர்ஸை மாற்றி விடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் நம்ம சுகாவோட கையை பிடிச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். ஸோ சுகா தான் ஆல்ரெடி சிரிச்சுட்டு ஜிமினை பார்த்துட்டு இருக்காரு. ஜிமின் எதுவுமே பேசல, அமைதியாக ஒரு சின்ன வெக்கத்தோட அப்படியே தலை குனிஞ்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஜிமின், சொல்லுங்க. என்னால் என்னை பார்க்காம நீ படு குனிஞ்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? என்னை பார்க்க மாட்டியா? அப்படிலாம் இல்லை சுகா. அப்புறம் என்னை பாரு, என் கண்ணை பாரு. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குடா. அது அது சுகா, அது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு.
ட்ரெஸ்ஸை மட்டும் தான் பிடிச்சிருக்கா இல்லை என்னையும் பிடிச்சிருக்கா? சுகா சுற்றி வளைச்சலாம் கேட்க விரும்பல ஜிமேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேர் காதல் தான் நினைக்கிறேன். என்னால் உன்கிட்டருந்து மறைக்க முடியலடா. நீங்கிட்டேருந்து மறைக்கிறல்ல அந்த பப்பிளா, அந்த மாதிரிலாம் எனக்கு மறைக்க தெரியல ஜிமேன். எனக்கு உன்னடி பார்த்துட்டே இருக்கணும். உன்னோட இந்த ஃபேஸ், நீ அவ்வளோ அழகாக இருக்க ஜிமேன். உன்னோட அந்த குழந்தைத்தனமான கேரக்டர் நான் அப்படி ஒன்று என் கையில் வச்சு தாங்கணும் ஜிமேன். சுகா என்ன பேசுகிறீங்க? தள்ளுங்க ஜிம்மேன் அப்படின்ட்டு சுகா தான் ஜிமினோட 2 ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஸோ ஜிமின் எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறான். நம்ம சுகா டான்ஸ் எடுத்து ஸ்டாப் பண்ணிட்டு அவரும் அப்படியே நிற்கிறாரு. ஜிமின் என் மனசில் இருக்கிறத நான் சொல்லி ஆகணும்டா, இல்லைனா நிஜமா முடியாது ஜிமேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜிமேன். ரொம்ப உன்னை பார்த்த நாளில் இருந்து ரொம்ப பிடிக்கும். உனக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஜிமேன். உன் கூட ஒரு நல்ல லைஃப், உன் கூட ரொம்ப சந்தோஷமா லாஸ்ட் வரைக்கும் இப்படியே உன்னோட கையை பிடிச்சிட்டு இருக்கணும் ஜிமேன். சுகா அது அப்படின்னு ஜிமினோட கண்ணை ஒரு மாதிரி கலங்குது. அவனுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, அவனால் நிற்க முடியாத மாதிரி அவன் கால் ஒரு மாதிரி விடனாகுது. ஸோ நம்ம சுகா தான் அப்படியே ஜிமினை இழுத்து பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறான். ஜிமேன், உனக்கு புரியுதுல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு? ஐ லவ் யூ ஜிமேன். சுகா தள்ளுங்க சுகா, சுகா தள்ளுங்க சுகா. ஜிமேன் என்னாச்சு? உனக்கு என்ன பிடிக்கும் தானே? ஏன் எப்படி நடந்துக்கிற? நான் சொன்னேனா எனக்கு உங்களை பிடிக்கும்? நான் சொன்னேனா? பிடிக்கும் தான், ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும். ஆனால் இல்லை சுகா, தள்ளுங்க. ஜிமேன், உனக்கு என்ன ஃப்ரெண்டாலாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். உன் மனசில் என் மேலே காதல் இருக்கு. நீ மறைச்சி வைக்கிறீ உன்னோட இந்த பபிள்ஸ். அதுவே சொல்லுதடா. சின்ன பார்த்தா மட்டும்தானே சின்ன பார்த்தா மட்டும்தானே உனக்கு அப்படி வருது. அப்படிலாம் இல்லை, போய் சொல்லாத ஜிமேன். என்கிட்ட அவங்க சொன்னதை நான் கவனிக்க தானே செஞ்சேன். உனக்கு என்ன பார்த்தா மட்டும்தான் அப்படி இருக்கு. அந்த பபிளுக்கான ரீசன் என்ன? ஒன்று, உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை பார்த்து அந்த மாதிரி பபிள் வரும். இல்லைன்னா உனக்கு ரொம்ப பயமான விஷயத்தை பார்த்து அந்த மாதிரி வரும். நீ என்னை பார்த்து பயப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. உனக்கு என்னை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சுகா இல்லை, இது செட் ஆகாது. என்ன செட் ஆகாது ஜிமின் அப்படின்னு ஜிமினோட கையில் ஹார்ம்ஸ் கிட்ட ரொம்ப டைட்டாக அழுத்துறா சுகா. சுகா வலிக்குது, எல்லாரும் பார்க்குறாங்க சுகா அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமின் மாதிரி பேசுகிறான். நம்ம சுகா தான் அப்படியே ஜிமினை ஒரு தூண்கிட்ட அப்படியே இழுத்துட்டு போயிட்டு நிற்கிறான். அதே நேரம் இவங்களுக்கு பேக் சைடில் நம்ம டேங்கும் ஜங்குக்கும் அந்த ஹாலை விட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. ஜிமின், இப்போ சொல்ல என்ன செட் ஆகாதா? சுகா கையை விடுங்க சுகா, வலிக்குது சுகா. சொல்லு ஜிமின், உனக்கு என் மேலே லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். போதும் சுகா. லவ் இல்லை, ஒன்றும் இல்லை, லவ்லாம் கிடையாது. நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் உங்களை அப்படி பார்த்ததே கிடையாது. ஜிமேன் திரும்ப 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 பொய் அப்படின்ட்டு சுகர் மாதிரி ரொம்ப கோபமாகறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. ஜிமினோட கண்ணில் ஒரு மாதிரி டியர் நிற்க. ஸோ நம்ம சுகா தான் ஒரு மாதிரி காமாகறாரு. என்ன செட் ஆகாது? நீங்கள் வேற சுகா, நான் வேற. நமக்குள்ள இது கண்டிப்பாக செட் ஆகாது சுகா. உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்படி ஆசைப்படக்கூடாது, நானும் படக்கூடாது. இது நம்மளுக்கு செட் ஆகாது சுகா. ஜிமேன்,
செட் ஆகுதா ஆகலையான்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். எனக்கு வேண்டாம் சுகா. நான் நான் ஓகே சொல்லலை. எனக்கு வேண்டாம். உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அதை என்னமோ பண்ணுங்க. எனக்கு இல்லை. எனக்கு வரவும் வேண்டாம். எனக்கு வேண்டாம் சுகா. ஜிமின் விடுங்க சுகா அப்படின்னு ஜிமின் அப்படியே சுகாவோட கையை அப்படியே தட்டிட்டு அங்கேருந்து அப்படியே மெதுவாக மூவ் பண்ணுறான். சுகா அப்படியே ஜிமின் நில்லுடா, எங்கடா போகிற? சுகா என் பின்னாடி வராதிங்க சுகா. இது கழுகுற ஜிமின், அழாத ப்ளீஸ் சுகா, என் பின்னாடி வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சுகா தான் அப்படியே நம்ம ஜிமின் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜிமின் தான் அப்படியே திரும்பிட்டு அவன் கையை அப்படியே முன்னாடி நீட்ட ஒரு ப்ளூயிஷான ஒரு ஸ்மோக் வருது. ஸோ நம்ம ஜிமின் தான் என் பின்னாடி வராதிங்க சுகா, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போகிறான். சுகாவால் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. ஜிமின் நில்லுடா, ஜிமின் போகாத, ஜிமின் ப்ளீஸ் நில்லு ஜிமின், ஜிமின் என்னாலேயே நகர முடியல, ஜிமின் ஜிமின் நில்லு போகாத அப்படின்னு சுகா கத்துறாரு. அவரால் அங்கேருந்து மூவ் பண்ணவும் முடியல. ஜிமின் நம்ம சுகாவோட கண்ணு கெட்டுற தூரத்துலேருந்து மறைஞ்சக்கப்புறம் சுகாவால் அங்கேருந்து மூவ் பண்ண முடியுது. அவர் அப்படியே அந்த இடத்துலேருந்து வெளியே போகலான்னு பார்க்கும்போது அந்த ஸ்டேஜை சுற்றி ஏதோ கவசம் மாதிரி நம்ம சுகா கண்ணுக்கு தெரியுது. ஜிமின் என்ன லாக் பண்ணிட்டு போயிட்டானா? அவனுக்கு மேலே அவ்வளோ விருப்பான். நான் சொன்னதுக்கு என்ன வேணான்ட்டான். இது இது எப்படி ஜிமினுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே சுகாவோட கண்ணில் டியர் இருக்கு. அவர் எதுவுமே சொல்லாமல் அங்கே அப்படியே நீல் போட்டு உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவனோட ஐஸ் எல்லாம் மாதிரி வைப் பண்ணிக்கிட்டே அங்கே கார்டன் ஏரியாவில் தான் நடந்து போயிட்டுருக்கான். அவன் அகாடமியை பார்த்த மாதிரி போயிட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் அப்படியே க்ராஸ் பண்ண அங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ஜிமின் அதை அப்படியே க்ராஸ் பண்ணி நடந்த அகாடமி சைடுக்கு போகிறான். இந்த ஃபவுண்டைன் கிட்ட நம்ம டேக்குக்கு அப்படியே பேக் சைடில் உட்காந்துருக்காங்க. மேலே இருக்க நிலாவை பார்த்துட்டு 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் தாண்டா நம்ம அவங்களோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்ருக்கான். அப்படியே மேலே நிமிந்து அந்த நிலாவை தான் பார்த்துட்ருக்காங்க. என்னமோ டயம் இந்த நிலாவை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் உன் கூட பார்க்குறதுக்கு ஜங்குக் இன்னும் அழகாக இருக்குது. அப்போ நம்ம ஜங்குக் தான் டயம் எனக்கு இப்போடா ஓகே சொல்ல போகிறா? எதுக்கு உனக்கு இவ்வளோ ஆர்வம்? ஆர்வம் இல்லாமல் இப்படிடா ரொம்ப நாளாச்சு நான் ப்ரப்போஸ் பண்ணி, நீயும் டைம் கேட்ட, நானும் கொடுத்தேன். ஆனால் இதை விட ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட் கிடைக்குமான்னு தெரியலட்டையும். எனக்கு உன் வாயிலேருந்து அந்த வார்த்தையை கேட்க ஜங்குக் வலியுதுடா. வலிஞ்சிட்டு போகுது உன்கிட்ட தானடா. சொல்லட்டையும் என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ ஜங்குக் அப்படி சொல்ல. ஐ ஹேட் யூ. என்னடா ஆரம்பத்தில் கூட எளிய மூலியமாக தானே இருந்தேன். ஏன் நான் இப்போவும் கூட எளிய மூலியமாக தான் இருக்கேன். ஏன் உனக்கு அது தெரியலையா அப்படின்னு நம்ம ஜங்கு கடையே டேக்கிட்டு வர நம்ம டேங் தாடி சிரிச்சுட்டே ஜங்கு கடையே பொறுமையாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து டேங்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிருக்கான். நம்ம டேங் வந்துட்டு ஜங்கு கூட ஷோல்டர் பேக் சைடில் அப்படியே கை போட்டுட்டு ஃப்ரண்ட் சைட் இல்லாமல் ஹிப்போடு சேர்த்து அணைச்சி உட்கார வச்சுருக்கான். ஸோ ஒரு டைப்பாக சைடு ஹக்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் டயம், நான் உன்கிட்ட எப்போயுமே ஒரே மாதிரி தாண்டா இருந்திருக்கேன். உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்று மட்டும்தாண்டா பிடிக்கும். நான் உன்கிட்ட சண்டைலாம் போட்டிருக்கேன் தான், ஆனால் அதெல்லாம் உன்கிட்ட பேச வந்த காரணம்னு கூட வச்சுக்கோ. எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் சண்டை போட்டே உங்கள்கிட்ட பேசுவேன். அதெல்லாம் நல்லா இருக்கும் டயம். உன் கண்ணை பார்க்கும் போது, நீ கிட்ட இருக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரியே இருக்கும்.
ஆனால் அவன் கையை பிடிச்சிட்டு நடக்கணும், அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசணும், ஆசை தீர்ற வரைக்கும் முத்தம் கொடுக்கணும், காற்று கூட போக முடியாத அளவுக்கு அவ்வளோ இறுக்கி கட்டி பிடிச்சிக்கணும், 2 பேரோட உயிர் 2 கலக்கணும். அவ்வளோ ஆசைட்டே அவங்க எனக்கு. சங்கக், நீ எங்கேயோ ஆரம்பிச்ச எங்கேயோ போய் நிற்கிற மாதிரி இருக்கேடா. நான் எங்கேயோலாம் போகல, நான் உன் மேலே இருக்க ஃபீலிங்ஸை சொன்னேன். சரி, என்ன பாரு. பார்க்க மாட்டேன், நீ ஓகே சொல்கிறேன்னு சொல்லி பார்க்குறேன். சரி, நான் உனக்கு ஓகே சொல்கிறேன், என்ன பாரு. சொல்ல சங்குக் அப்படின்னு நம்ம சங்குக்கோட ஃபேஸில் அப்படியே கை வைக்கிறான். நம்ம டயாங் தான் ஜங்குக்கோட லிப்ஸ் அப்படியே பார்க்குறான். அவனோட ரைட் ஐஸை மறுபடியும் பார்த்துட்டு மறுபடியும் அவனோட லிப்ஸையே பார்க்குறான். நம்ம ஜங்குக் தான் நம்ம அவனோட ஐஸையே பார்த்துட்ருக்கான். 2 பேரோட லிப்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்க நம்ம அவங்களோட ஐஸ் ஒரு மாதிரி க்ரே கலரில் மாறுது. நம்ம ஜங்குக்கோட ஐஸ் ஒரு மாதிரி ரெட் கலரில் மாறுது. என்ன ஜங்குக், I love you. Taeyong, I love you too. செத்தாலும் என்னை விட்டு போயிடாத. உன்னை நான் சாகவே விட மாட்டேன். நீ என்னோடதா. நீ செத்தாலும் திருப்பி என்கிட்ட தான் வரணும் டேயோங். நான் எங்கே போக மாட்டேன் ஜங்குக். உன் கூடவே இப்படி உன்னை பார்த்துட்டே இருக்கணும். இங்கே ஜங்குக்கோட தீட்டு ஒரு மாதிரி வெளியே வருது. நம்ம அவனோட நெயில்ஸ் ஒரு மாதிரி பெருசாகுது. அவனோட ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது. இங்கே நம்ம ஜங்குக் தான் டேயோங், நான் கிஸ் பண்ணிட்டுமாடா, சொல்லுடா. நான் உன்னோடது ஜங்குக், எனக்கு கேட்காத. கிஸ் பண்ண உனக்கு எல்லாம் டே ஜங்குக், டேயோங், லவ் யூ, லவ் யூ டேயோங், I love you too. டேயோங், லவ் யூ டேயோங். டேயோங் அப்படியே ஜங்குக்கோட வாயில் அவனோட நாக்கு அப்படியே இன்செட் பண்ணுறான். அப்படியே அவன் ரோல் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே பொறுமையாக அந்த கிஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம அவங்களோட அவனோட ஹெட்டோடையே சாட்சி வச்சுக்கிறான். நம்ம அவங்க அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, நீ எனக்கு தானே? ஆமாண்டா, நான் உனக்கு தான். நான் உனக்கு தானே அப்போ? ஆமாம், நீ என்னோடது. அப்போ என்னை மார்க் பண்ணு டேயோங், இப்போ வா, என்னை மார்க் பண்ணு ஜங்குக். இந்த நிலாவை சாட்சியாக வச்சு என்னை மார்க் பண்ண, நான் உன்னோட தானே அப்படின்னு இங்கே டயாங் சொல்கிறான். ஜங்குக் அப்போ எதுவுமே யோசிக்கலை. அவன் அப்படியே டயாங்க பக்கத்தில் இழுத்து அப்படியே அவனோட ஹெட்டை அவனோட ஷோல்டர் அப்படியே சாய்ச்சிக்கிறான். ஸோ நம்ம டயாங்கோடையே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஜங்குக் தான் அவனோட ஐஸை மூடி அப்படியே ஓப்பன் பண்ண அவனோட தீத் அப்படியே பெருசாக இருந்து வெளியே நிற்குது. நம்ம ஜங்குக் தான் அப்படியே டயாங்கோட நெக்கில் அப்படியே அவனோட தீத்து வைக்கிறான். ஜங்குக் வலிக்குது அப்படின்னு டேங்க அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட் அப்படியே இறுக்கி பிடிக்கிறான். இங்கே டேங்க வலிக்குது அப்படியே ஒரு மாதிரி கத்த. இங்கே ஜங்குக்கு அப்படியே அவனோட நெக்கில் ஒரு மார்க் கொடுத்துட்டு அப்படியே அவனோட தீத்தை அப்படியே வெளியே எடுக்கிறான். அந்த மார்க் அப்படியே பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மார்க் மேலே ஒரு கிஸ் பண்ணுறான். நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஜங்குக்கோட செஸ்ட்லேயே ஒரு மாதிரி அவனை ஃபேஸை ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஜங்குக் தான் அப்படின்னு நிமித்திட்டு, நான் மார்க் பண்ணிட்டேன் டேயாங்,
இப்போது நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டேயாங் தான் அப்படியே ஜங்கு கிட்ட இன்னும் போகிறான். அவனோட நெக்கில் அவனோட கையை போட்டு அவனோட ஷர்ட் அப்படியே லைட்டாக விளக்குறான். விளக்கிட்டு நம்ம டேயாங் தான் அப்படியே ஜங்கு கூட கிட்ட போகிறான். அவனோட ஐஸ் அப்படியே கிரே கலரில் இருக்குது. அவனோட நெயில்ஸ் ஒரு மாதிரி ஷார்ப்பாக, அவனோட பல்லெல்லாம் ஒரு மாதிரி கூர்மையாக மாறுது. நம்ம அவங்க அப்படியே கண்ணை மூடி நம்ம ஜங்கு கூட நெக்கில் அப்படியே பைட் பண்ணுறான். டேய் வலிக்குதுடா டேய் அப்படின்னு அவன் அப்படியே ஒரு மாதிரி கத்திட்டு நம்ம அவங்க ரொம்ப இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படியே நம்ம அப்படியே பைட் அப்படியே எடுத்துட்டு அவன் அப்படியே வந்து அந்த இடத்துல லேசாக லிக் பண்ணுறான். ஸோ அங்கே வந்து பிளட் இருக்குது. ஸோ நம்ம அவங்க எதுவுமே இது பண்ணல. அப்படியே வந்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அந்த ஹக்கை அப்படியே பிரேக் பண்ணுறான். நம்ம டேயாங்க்கும் சரி ஜங்குக்கும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி அப்படியே நம்ம ஜங்குக்கு மேலேயும் டே மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிச்சிட்ருக்கு. நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த நிலாவை பார்க்குறான். ஸோ அப்படியே அந்த வெளிச்சம் நம்ம டேயாங் மேலே ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே ஜங்கு கூட ஃபேஸ் அவனை பார்க்குற மாதிரி நிப்பாட்டிட்டு, இங்கே பாருடா, இதுக்கப்புறம் லைஃப்பில் நான் மட்டும்தான். வேறு ஏதாவது பொண்ணு பையன் இல்லை வேறு ஏதாவது பார்த்தேன் டேயாங், அந்த மாதிரிலாம் இல்லைடா, நீ மட்டும்தான், நீ ஒருத்தன் மட்டும்தான் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நம்ம டேயாங் அப்படி இழுத்து மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம கியூபி தாண்டா ஒரு புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பேஜ் தான், இந்த போர்ஷன் இதுக்கப்புறம் இந்த பேஜை ஃபாலோ பண்ணி தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவள் அப்படியே அந்த பேஜ் அப்படியே படிச்சுட்டு அதில் இருக்கிற மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த சட்டிக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம வசுபி தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு குறுன்னு. ஸோ நம்ம வைபி தான், என்ன வசுபி அப்படி பார்க்குற, நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா அப்படின்றப்ப சொல்ல வசுபி திங்குன்னு மண்டையாட்டுது. அப்போ நம்ம கியூபி தான், இங்கே இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நான் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே கியூபி சொல்கிறா. ஸோ அப்போ வசுபி ஒரு மாதிரி திருன்னு முழிக்குது. உனக்கு புரியலையா, ஒரு போர்ஷனாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் மேஜிக் மூலியமாக போர்ஷன்ஸை அதுவாகவே செஞ்சுக்கிறபடி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே கியூபி பேசுகிறா. ஸோ அப்போ நம்ம வசுபி தான் ஒரு ஏப்போ விடுற சத்தம் கேட்குது. நம்ம கியூபி அப்படி திரும்பிட்டு, வசுபி என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே அப்படியே பக்கத்தில் வரா. அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒரு 4-5 புக்கு ஓப்பனில் இருக்குது. அதில் அங்கங்கே பேப்பர்லாம் கிழிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கியூபி தான் போயிட்டு வசுபியோட வாய் அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணுறா. உள்ளே ஃபுல்லாக பேப்பர்ஸ் வாய்க்குள்ளே. என்ன பண்ணி வச்சிருக்க வசுபி மாடு அப்படின்னு மண்டையிலே கொட்டிட்டு, புக்ஸில் இருக்க பேப்பரை கிழிக்காத கிழிச்சேன்னா எப்படி அப்புறம் மந்திரம் போடுறது, அது நம்ம தான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க போகிறோம், இருக்கிற புக்கெல்லாம் நீயே திண்டுருவ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கியூபி கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படியே போர்ஷன்ஸ்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவள் எல்லாத்தையும் அப்படியே போட்டு முடிச்சுட்டு நம்ம வசுபியை பார்த்துட்டு தான், இன்னும் ஒரு 2 minutes ஆச்சுன்னா ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கியூபி தான் அப்படியே அந்த புக்கு பக்கம் திரும்புகிறா. அப்படியே அந்த புக்கில் இருக்கிற இன்னொரு பேஜ் அப்படியே படிச்சுட்டு இருக்க. அப்படியே பார்க்குறா, என்னது இது நடு பேஜ் கிழிஞ்ச மாதிரி இருக்குது, நம்ம இந்த பேஜ் தானே படித்தோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படி படிக்கிறா. ஆமாம் இது தான் படித்தோம். அப்போ நம்ம எந்த பேஜ் பண்ணோம், இந்த பேஜ் வந்து போட்டோம், அப்போ நடுவில் இந்த பேஜை காணனா இப்போ இது அப்படின்ற மாதிரி திரும்பி நம்ம வசுபியை பார்க்க, வசுபி ஆல்ரெடி அந்த பேப்பர் எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு தான் இருக்குது இன்னமும். அப்போ மந்திரம் தப்பாக போயிடுச்சா, அப்போ இது வெடிச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கியூபி திரும்ப அது மேலே ஒரு மூடி போட்டு வச்சுருப்போம், அது அப்படியே மேலே தெரிச்சுக்கிட்டு போய் உழுகுது.
அதுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக வருது. நம்ம கியூபி தான் ஒரு மாதிரி பார்க்குறா. அவளோட ட்ரெஸ்ஸில் அங்கங்கே வந்துட்டு கரையாயிடுச்சு. அந்த ஸ்மோக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரி லேசர் லைட் மாதிரி ரொம்ப டார்க்கஷ் ஆகுது. அப்படியே அந்த லேசர் லைட்டு அங்கே இங்கேயும் குதிக்க ஆரம்பிக்குது. லேசர் லைட்டுன்றதோட அந்த ஒரு க்ரீன் இருக்குல்ல, இந்த லேசர் க்ரீன் இருக்குல்லடா, ஸோ அந்த க்ரீன் கலரில் ஒரு பால் மாதிரி இருக்குது. ஓகேவா, நான் மேபி பிக் அடிச்சா போடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாலோட பவர் சுற்றி இருக்குது. ஸோ அந்த பால் அப்படியே மேலே கீழேன்னு அப்படியே ஜம்ப் அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம வசுபி தான் அந்த பால் போகிற பக்கம்லாம் ட்ரெயின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம கியூபி தான் ஐயோ இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்க அந்த லைப்ரரி ஃபுல்லாக அங்கங்கே இடிக்குது. அந்த பால் எங்கெல்லாம் இடிக்குதோ அங்கெல்லாம் பச்சை கலரில் லிக்விட் ஊற்றுன மாதிரி இருக்குது. நம்ம வசுபி தான் அதை பார்த்துக்கிட்டு பின்னாடியே போக அது ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகி நம்ம வசுபி பக்கம் திரும்பி வந்து வசுபி மேலே இடிக்குது. வசுபியோட ஃபேஸ்லேயே இடிக்க அப்படியே மூஞ்செல்லாம் பச்சை பச்சையாக ஆகிடுது. அந்த பால் அப்படியே ஜம்ப் ஆகிக்கிட்டே அந்த லைப்ரரி விட்டு அப்படியே வெளியே போயிட்டு இடித்து காணாமல் போயிடுது. ஸோ நம்ம கியூபி தான் அப்படியே பார்க்குறா. அந்த இடம்லாம் அங்கங்கே க்ரீனாக இருக்குது. வசுபி வேற ஒரு மாதிரி அதோட ஃபேஸ் அப்படியே 2-3 தடவை ஷேக் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம கியூபி தான் அப்படியே வசுபி ஃபேஸை தொடச்சிட்டு அவள் அப்படியே வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த க்ரீன் கலர் லிக்விட் எல்லாத்தையுமே வந்துட்டு துடைக்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ இங்கே ஏதோ ஒரு மாதிரி பிரைட்டாக நம்ம வசுபி அப்படியே அதோட சைஸில் இருந்து அப்படியே குட்டியாக சுருங்குது. ஐ மீன் வசுபி வந்து நல்ல பெருசாக இருக்கும், ஒரு 7-8 அடிக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, பட் இப்போ அது அப்படியே சுருங்குறது எப்படி இருக்குன்னா 4 இல்லைன்னா 5 வயசு குழந்தை ஹைட் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ வசுபியை தான் அப்படியே கியூபி முழிச்சுக்கிட்டு இருக்கா. வசுபி அப்படியே திரும்பி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கே வந்து ஓட ஆரம்பிக்குது. வசுபி நின்றுடு, ஓடாத நுண்ணே இப்படி பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும், வசுபி நில்லு அப்படின்ட்டு கியூபி ஒரு பக்கம் இங்கே துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஸ்டேஜில் தான் எல்லாரும் அப்படியே சுற்றி விட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார் அப்படியே ரோல் ஆகிட்டு வந்து நம்ம டெவிலோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிக்கிறா. ஸோ ஹேண்ட்ஸை பிடிச்சோன்னே நம்ம ஸ்டாரோட ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணுறா. அவளோட கண்ணில் நிறையா விஷுவல்ஸ் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுற ஸ்டார் அப்படின்னு டேயாங் கத்துற மாதிரி இருக்குது. ஸ்டார் வந்து டேயாங்க அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் அவளோட மேஜிக்ஸை யூஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பெரிய போர்ட்ரேல் அவளோட கண்ணுக்கு தெரியுது. ஸ்டார் அப்படியே டக்குனு நிமிஷம் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறா. இவங்க ஓடி வர அதே நேரம் அவளுக்கு நேர் ஆப்போசிட்டில் வசுபி வருது. வசுபி அவளை லைட்டாக இடிச்சிடுது. வசுபி அப்படியே பெருசாகிடுது. நம்ம ஸ்டார் அப்படியே டப்புன்னு கீழே விழுக நம்ம கியூபி தான் வசுபி நில்லு அப்படின்ட்டு நம்ம வசுபியை கத்திக்கிட்டே கியூபி ஓடிக்கிட்டு இருக்கா. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு நம்ம டேயாங் ஜங்குக்கும் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஃபவுண்டைன் விட்டு கொஞ்சம் வெளியே வந்து பார்க்குறாங்க. நம்ம ஸ்டார் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. டேய் ஜங்கு ஸ்டார்டா அப்படின்ட்டு நம்ம டேயாங் தான் அப்படியே ஓடி போகிறான். ஸோ நம்ம ஜங்குக்கும் அப்படியே வந்து பின்னாடியே வரான். இல்லட்டேயாங் நானும் வரேன் அப்படின்ட்டு அப்படியே கூட போகிறாங்க. ஸோ அங்கே பக்கத்தில் போயிட்டு பார்த்தா ஸ்டார் நல்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. டேயாங் தான் ஸ்டார் அப்படியே ஒரு மடியில் வச்சுட்டு ஏய் ஸ்டார் என்னடியாச்சு ஸ்டார் அப்படின்னு அவள் கன்னத்தில் அப்படியே டேப் பண்ணுறான். ஐயோ ஏய் ஜங்குக் யாரையா கூப்பிட்டு வாடா. ஏய் என்னடா யாரை போய் கூப்பிட்டு வர, யாரையா கூப்பிட்டு வாடா, இவ்வளோ ரூமுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயாங் தான் அப்படியே நம்ம ஸ்டார் கணத்தை தட்டிட்டு இருக்க ஜங்குக் தான் அப்படியே டான்ஸ் ஃப்ளோர் பக்கமாக ஓட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் டேயாங் அப்படியே 2-3 டைம்ஸ் மேலே டேப் பண்ண ஸ்டார் அப்படியே எந்திரிச்சிட்றா. டேயாங் ஸ்டார் என்னடி ஆச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு ஸ்டார் அங்கேருந்து டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம டேயாங் ஒன்றுமே புரியல. ஏய் ஸ்டார் என்னடி என்னாச்சு அப்படின்ற மாதிரி இங்கே டேயாங் அப்படி துரத்திட்டே வரான். ஸ்டார் தான் இல்லை டேயாங் பின்னாடி வராது, எனக்கு விஷுவல்ஸாக வருது
இதுக்கு முன்னாடி நான் நடந்தது இல்லை இமேஜினேஷனும் இல்லை. இதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்க போகிறது. நான் என் பவர்ஸை யூஸ் பண்ணலை, ஆட்டோமேட்டிக் யூஸ் ஆகுது. இதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்க போகிறது அப்படின்ற மாதிரி ஸ்டார் தான் அப்படியே புலம்பிக்கிட்டே அவள் பாட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறா. ரொம்ப வேகமாக ஓடுறா. நம்ம டேங் விடாமல் பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது? அந்த லைப்ரரி எல்லா பிரச்சனையும் நானே முடிக்கணும். இங்கே யாரையும் மாட்டி விட்டுறக்கூடாது. நானே முடிச்சிடணும். எனக்கு வர விஷுவல்ஸை என்னோட நான் முடிச்சுக்கணும். வரக்கூடாது அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஸ்டார் தான் யோசிச்சுக்கிட்டே ஓடிட்டு இருக்கா. இப்போ ஸ்டார் அப்படியே நேராக அந்த லைப்ரரிக்கு முன்னாடி போய் நிற்கிறா. அந்த லைப்ரரிக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா அந்த லைப்ரரி அவள் இமேஜினில் வந்த மாதிரி இல்லை. அது அப்படியே வேறு மாதிரி இருக்கு. இல்லையே, நான் பார்த்த லைப்ரரி இது கிடையாது. நான் பார்த்தது ஒரு மாதிரி வளைவான படிக்கட்டு இருந்துச்சு. ரொம்ப வளைவான படிக்கட்டு, மேலே வரைக்கும் போகிறது. இங்கே இப்படி இல்லை. அதுவும் அது அப்படி நீங்கள் ஸ்டார் அப்படியே தலையை பிடிச்சிட்டே நிற்க. ஏய் ஸ்டார், லூசாடி நீ, மயக்கம் போட்டுட்டேன்னு பார்த்தா எதுக்குடி இந்த ஓட்டம் ஓடி வர? அவங்க இங்கேருந்து போயிருக்கோம். எதுக்குடி போகணும்? நீ வா, எதுக்கு இங்கே நிற்கிற? வா போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க அங்கே லைப்ரரி கலைஞ்சி அலங்கோலமாக இருக்குது. என்னடி இது? நான் எதுவும் பண்ணல, அது நான் வரும்போது அப்படி தான் இருந்துச்சு. சரி வா, இந்த கியூபி ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி பண்ணியிருக்கோம், நீ வா நம்ம போகலாம். இல்லை அவங்க இது வா ஸ்டார் அப்படின்ட்டு அப்படியே ஸ்டார் கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போகிறான். ஸோ நம்ம ஸ்டார் எதுவுமே பேசலை, அங்கேருந்து வெளியே போகிறா. ஸோ கரெக்டாக லைப்ரரி விட்டு வெளியே போகும்போது ஸ்டார் அப்படியே டேயோங்களோட கையை அப்படியே தட்டி விடுறா. என்ன ஸ்டார்? டேயோங், இது என்ன கண்ணாடி? என்ன கண்ணாடியா அப்படின்னு மாதிரி டேயோங் அப்படியே பார்க்குறான். தெரிலையே, நார்மலான மிரராக தான் இருக்கும். ஏன்? ஆனால் இங்கே பாரு, இதில் நான் தெரியுறேன். ஆனால் பின்னாடி இருக்க லைப்ரரி ஏன் அதில் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் அப்படியே பார்க்குறான். எங்கே தள்ள? ஏய் இந்த படிக்கட்டு அப்படின்ற மாதிரி டேயாங் அப்படியே திரும்பி பார்க்க ஆப்போசிட்டில் எந்த ஸ்டெப்ஸுமே இல்லை. அது ஒரு எப்படி சொல்கிறது, இது அந்த புக் செல்ஃபோடு ஒட்டி இருக்கிற மாதிரி தான் ஸ்டெப்ஸ் இருக்கும், ஓகேவா? நார்மலான லைப்ரரி. பட் அந்த மிரருக்குள்ளே இருக்கிற அந்த லைப்ரரியில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டெப்ஸ் போகுது. ஐ மீன் சுற்றி 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 ஒரே இடத்துல இருந்து போகுது. ஸோ அதை நம்ம டேயாங் பார்க்குறான். இது என்னது அப்படின்னு டேயாங் அப்படியே டச் பண்ண அவன் கை அப்படியே அந்த மிரருக்குள்ளே போயிடுது. அவன் கை உள்ளே போன வேகத்துக்கு அவன் அப்படியே உள்ளே போயிடுறான். நம்ம ஸ்டார் தான் ஒரு மாதிரி பயந்து நிற்கிறா. நம்ம டேயாங் அப்படியே உள்ளே இருந்து பார்க்குறான். வெளியே ஸ்டார் நிற்கிறது தெரியுது. அவன் அப்படியே மறுபடியும் அந்த மிரர் வழியாகவே வெளியே வந்துட்டு, ஸ்டார் உள்ளவா? இல்லை டேயாங், அது உள்ளவாடி அப்படின்னு அவன் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பாத்தியா ஸ்டார், அதை விட இந்த லைப்ரரி ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இது ஏன் மிரருக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி டேயாங் கேட்க, ஸோ நம்ம ஸ்டார் தான், எனக்கு அதை பற்றி தெரியல. டேயாங், சொல்லு ஸ்டார். எனக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு இதுக்கு முன்னாடியே விஷுவலாக வந்துச்சு டேயாங். விஷுவலாக வந்துச்சா? நீனும் பவரை யூஸ்வே பண்ண மாட்டே. நான் யூஸ் பண்ணலடா. நான் என்னோட ஏதோ ஒரு பாஸ்ட்டு அப்படின்னு நினச்சேன். இல்லை ஏதோ ஒரு இமேஜினேஷனில் எனக்கு ஏதோ தோணுதுன்னு நினச்சேன். ஆனால் இதே லைப்ரரி நேற்றும் நான் பார்த்தேன், இப்பையும் பார்த்தேன். எனக்கு பயமாக இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறது? ஸ்டார், சும்மா எதுக்கு இப்படி பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த லைப்ரரி அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அப்படியே டான்ஸிங் ஃப்ளோருக்கு வந்திருப்பான். அவன் வந்து பார்க்குறான், எல்லாரும் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு மாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மூந்தா ஸ்டாப் பண்ணுங்க, எதுக்காக சண்டை போடுறீங்க? கியூபி அவளை புடி அப்படின்ற மாதிரி இங்கே மூன் சொல்ல, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன், பஸ் போய் நிற்க மாட்டேங்குது
வசுபி நில்லு அப்படின்ட்டு கியூபி அப்படியே கத்த வசுபி ஒரு நிமிஷம் அப்படியே பெருசாகுது, மறுபடியும் நிமிஷம் குட்டியாகுது. அப்படியே நல்லா குட்டியானோடனே கூட்டத்துக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. ஸோ கூட்டத்துக்குள்ளே போயிட்டு மறுபடியும் பெருசாகுது. வசுபி பக்கத்துல இருந்து எல்லாரும் டொம்மு டொம்முன்னு கீழே விழுகுறாங்க, மற்றவங்க மேலாம் பிடிக்கிறாங்க. அப்போ ஜங்குக் தான் அப்படியே உள்ளே வரான். நம்ம ஜங்குக் யாரையாவது தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு இருக்கான். சரி மூன் கிட்ட போவோன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மூன் கிட்ட அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஜங்குக் கிட்ட சுற்றி நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ ஜங்குக்கால நகரவே முடியல. என்னது இது, ஐயோ மாடு மாதிரி இருக்கீங்களே, தள்ளுங்கடா, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே எல்லாரையும் தள்ளி விட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். இங்கே மூன் தான், ஏய் ஸ்டாப் பண்ணுங்கப்பா, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பார்ட்டியே கெட்டு போகுது, நிறுத்துங்கன்றல்ல அப்படின்ற மாதிரி இங்கே மூன் கத்திட்டே இருக்கான். வசுபி அப்படின்ட்டு கியூபி ஒரு பக்கம் கத்த, இங்கே எல்லாருமே ஒரு பக்கம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வசுபி வேற அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கு கூட்டத்துக்குள்ள. இங்கே மூன் தான் எல்லாத்தையும் பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப கோவம் வருது. அவளை சுற்றி ஒரு மாதிரி பிளாக் கலர் ஸ்மோக் அப்படியே சூழ ஆரம்பிக்குது. ஸோ நம்ம மூணை சுற்றி அவளோட பேக் சைடில் ஒரு பிளாக் கலர் ஹோல் மாதிரி ஓப்பன் ஆகுது. லைக் இந்த ஸ்பேஸ்லலாம் இருக்கும்லடா, ஸோ அந்த மாதிரி பிளாக் ஹோல். ஓகேவா? இந்த விஷயத்த மேலே இருக்கிற ஃபேரிஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. மேலே தான் மூன்காலோட ஃபேரியுமே இருக்குது. அவளும் அப்படியே நம்ம மூணை தான் பார்க்குறா. மூன்காலோட ஃபேரி அப்படியே பொறுமையாக ஃப்ளை பண்ணி போயிட்டு நம்ம மூணோட ஷோல்டரில் அப்படியே உட்காருது. நம்ம மூணு அப்படியே ஒரு மாதிரி அவளோட ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா. அவளோட ஐ எல்லாம் ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது. அவளோட ஹேரில் ஒரு சைடில் அப்படியே பிளாக்காக, இன்னும் அப்படி பாட்டம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒயிட்டடாக இருக்குது. அந்த பிளாக் ஹோல் ஓப்பன் ஆகிட்டு நம்ம மூன் தான், எல்லாரும் நிறுத்துறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல கீழே இருந்த எல்லாரும் அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் வந்து இந்த கிராவிட்டி இல்லாத இடத்துல பறப்பாங்கல்லடா அந்த ஸ்பேஸில், அந்த மாதிரி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஸோ மூணு அப்படியே எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பார்ட்டியே உங்களால் கெட்டு போகுது, இப்படி தான் நடந்துப்பீங்களா? வசுபி உனக்கு இது லாஸ் வார்னிங், இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ண. வசுபி இப்படி குட்டியாக இருக்குது, அப்படி மறுபடியும் பெருசாகுது. நம்ம வசுபி நான் என்ன பண்ணுவேன், இந்த கியூபி தான் என்ன அப்படியே இப்படி குட்டியாகவும் பெருசாகவும் ஆக்கி விட்டா, ஏதோ நானா பண்ண மாதிரி இந்த மூணு என்ன திட்டா அப்படின்ற மாதிரி இங்கே வசுபி அப்படி மனசுக்குள்ள நினைக்குது. இங்கே பக்கத்தில் நம்ம ஹோபா பறந்துட்டு இருந்திருப்பாரு. அடு கியூபி பக்கி நீ பார்த்த வேலையா அப்படின்ற மாதிரி அப்படியே திரும்பி கியூபியை பார்க்க, கியூபி தான் நான்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி ஹோபாவை பார்க்குறான். ஸோ நம்ம மூணு தான் அப்படியே எல்லாரையும் கீழே இறக்கி விடுறா. ஸோ அப்படியே அவளை சுற்றி இருந்த அந்த பிளாக் ஹோல் அப்படியே பொறுமையாக அப்படியே சின்னதாகிட்டு மறைஞ்சு போயிடுது. அப்படியே கீழே வர அவளோட ஷோல்டரில் அந்த ஒயிட் ஃபேரி இன்னும் அப்படியே உட்காந்துட்ருக்கு. நம்ம மூன்காலோட ஃபேரி வந்துட்டு எல்லா ஃபேரியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். லைக் நம்ம டெவிலோட ஃபேரி இருக்கும்லடா பெருசாக, அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல, நான் எதுக்கும் பிக்சர் போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே அவளோட ஷோல்டரில் கால் மேலே கால் போட்டு அது உட்காந்துட்ருக்கு. ஸோ நம்ம மூன் தான் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மூன் ஃபேரி அப்படியே மேலே போயிடுது. ஸோ அப்போ நம்ம தான் அப்படியே ஜின்னை பார்த்துட்டு, மூனோட ஃபேரி அந்த மூன்காலோட ஃபேரி மூன் ஃபேரி ஒன்றா என்ன சொல்கிற ஆரம்? இப்போ நீ பார்த்தல அந்த மூன் ஃபேரி வந்து மேலே உட்காந்துச்சு, ஆனால் அது அவங்க அம்மாவோடது, அவகிட்ட எப்படி தெரியலையே, அவகிட்ட கேட்டால் தான் தெரியும், கேட்போம் அப்படின்ற மாதிரி ஆரம் அப்படியே சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தாண்டா. ஆரம் பார்த்துட்டு ஒன்று, என்னாச்சு ஜங்குக், ஏன் அப்படி ஓடி வரா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, ஸ்டார் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? எங்கே? இங்கே இருக்காளா? இல்லை அவன் இங்கே இல்லை, வெளியே இந்த டான்சிங் ஃப்ளோர் விட்டு வெளியே அந்த பக்கம் ஃபவுண்டன் கிட்ட. ஓ என்ன சொல்லு திடீர்னு? தெரியல, கூட டயாங்க இருக்கான். சரி ஓகே, மூன்ட்ட சொல்லிட்டியா? இல்லை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம
ஜங்குக் அப்படியே நம்ம மூன் கிட்ட தான் போகிறான். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஸ்டார் தான் அந்த ஸ்டெப்ஸில் அப்படியே ஏற ஆரம்பிக்கிறா. நம்ம டேங் தான். ஸ்டார், இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குடி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து காட்டலாம், சரியா? காட்டலாம் டேங். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சம்திங் மிஸ்டீரியஸ் டேங். எனக்கு அடிக்கடி இந்த லைப்ரரி பற்றி கனவு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் இப்படி ஒரு லைப்ரரி இருக்கிறதா யாருமே சொல்லலையே டேங். அதான் நானும் யோசிக்கிறேன். இது வரைக்கும் நானும் நிறையா வாட்டிக்கு லைப்ரரிக்கு வந்துட்டு தான் போயிருக்கேன். இந்த மிரரையும் நான் இங்கே பார்த்ததில்ல, இந்த லைப்ரரி பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் எப்படிங்க இந்த மிரர் இந்த லைப்ரரி தெரியலை அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அந்த ஸ்டெப்ஸோட லாஸ்ட் வரைக்கும் வந்துடுறாங்க. ஸோ நம்ம டேங் தான் முடிஞ்சு போச்சு, கீழே போலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஸ்டார் தான் அவள் ஏதோ விஷுவலில் ஒன்று ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸோ அவளோட கனவில் எப்பயுமே ஒரு பர்பிள் புக் எப்பயுமே வரும். ஸோ அந்த புக்கை ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துட்டு அங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறா. பர்பிள் புக்கா ஸ்டார்? ஆமாட்டேன், இதுவா பாரு. நம்ம டேங் ஒரு புக்கை ஒரு ஷெல்ஃப்லேருந்து எடுக்கிறான். அந்த புக்கை எடுத்த உடனே அங்கேருந்து அந்த டோர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸ்டார், என் கண்ணு பார்க்கறது கனவா நிஜமாடி? நீ கரெக்டாக தான் பார்க்குற டேங். நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்டார் அப்படியே உள்ளே போகிறா. நம்ம டேங்க்கு ஆர்வம் தாங்கலை, அந்த புக்கை அப்படியே புரட்டிக்கிட்டே அவன் அப்படியே உள்ளே போகிறான். ஸ்டார், இங்கே பாருடி, அதே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நம்ம டேங் அப்படியே அந்த புக்கில் ஒரு ட்ராயிங்கை காட்டுறான். அதே மாதிரி இந்த பக்கம் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு புக்கை வந்துட்டு ஐஸால் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ மீன் ஷீல்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ நம்ம ஸ்டார் தான். டேங், இந்த புக்கு என்ன புக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல டேங் அந்த அவன் கையில் இருக்க புக் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இதில் பெருசாக எதுவும் எழுதலை ஸ்டார், வெறும் ட்ராயிங்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஸ்டார் அப்படியே அந்த புக்கை அப்படியே தொட பார்க்குறா. அந்த புக்கை நார்மலாக கையில் தொட முடியல, ஒரு மாதிரி சூடாக இருக்குது. ஸோ டேங் தான், நான் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு அவனோட நெயில்ஸ் அப்படியே பெருசாக்கிட்டு அப்படியே அந்த ஐஸ் மேலே அப்படியே கோடு போடுறான். ஸோ இங்கே டேங்க்கு அந்த ஐஸில் அவன் கைப்பட்ட உடனே இது என்ன ஐஸ் மாதிரி இருக்கு, ஆனால் இப்படி சுடுது, என் நெயில்ஸ் அப்படின்ட்டு நம்ம டேங் அப்படியே அவனோட நெயில்ஸ் அப்படியே இது பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டாக இருந்திருக்கும் கையெல்லாம். ஸ்டார், கையெல்லாம் யூஸ் பண்ணால் வேலைக்கே ஆகாதுரி அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஸ்டார் தான் ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சுட்டு, அப்போ இதை நான் உடச்சிடுறேன். எப்படி உடைப்ப, கை யூஸ் பண்ண முடியலையே, நீ தள்ளிடு அப்படின்ட்டு அவன் கையில் அந்த புக்கை கொடுத்துட்டு ஸ்டார் அப்படியே அவள் அப்படியே அந்த கண்ணை மூடி அப்படியே டக்குன்னு ஓப்பன் பண்ண அவளோட ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி க்ளோவாக ஸ்டார்ட் ஆகுது. அவளோட ஹேர் வந்து ரெயின்போ கலரில் இருக்கும்லடா, ஸோ அப்படியே மின்ன ஆரம்பிக்குது. ஸ்டார் அப்படியே அவளோட கையை கீழே இருந்து அப்படியே மேலே எடுத்து அந்த புக்கை பார்த்த மாதிரி இது பண்ணுறா. அவளோட கையில் இருந்த ரெயின்போட்டிக்கான கலரில் அவளோட மேஜிக் பவர் அந்த ஐஸை சுற்றி அப்படியே கவர் ஆகுது. டேங் அப்படியே பார்க்குறான் ஒரு மாதிரி வியர்டா. ஏன்னா இது வரைக்கும் ஸ்டார் அவளோட பவரை யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் ஸ்டாருக்கு இவ்வளோ நல்லா பவரை கண்ட்ரோல் பண்ண தெரியும் சொல்லி டேங்க்கு தெரியாது. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடமே ஒரு மாதிரி இருட்டாக இருந்திருக்கும், இப்போ ரொம்ப வெளிச்சமாக இருக்கு. அந்த ஐஸ் வந்துட்டு உருக ஆரம்பிக்குது. அங்கே அவன் கண்ணால் பார்க்குறான். ஸ்டார் தான், இல்லை இது பத்தாது அப்படின்ட்டு அவளோட பவரை இன்னுமே அவளுக்குள்ளே எடுத்து அப்படியே அந்த ஐஸில் உருக்க ஆரம்பிக்கிறா. அந்த ஐஸ் அப்படியே எப்படி சொல்கிறதுனா ப்ரோக் ஆகுது. ஸோ நம்ம டேங் அதையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸ்டார் கொஞ்சம் தாண்டி உடைய போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஸ்டார் அப்படியே வந்து அந்த ஐஸ் அப்படியே தூள் தூள் ஆக்கிடுறா.
அந்த ஐஸ் எல்லாம் விழுந்தோடனே அந்த புக் அப்படியே ஸ்டாரோட பவர் மூலிமா பறந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டார் அப்படியே பவர் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த புக் அந்த டேபிள் மேலேயே வச்சுட்டு அவள் பவர்ஸ் அப்படியே லூஸ் விடுறா. அந்த பவர்ஸ் அப்படியே காணாமல் போயிடுது. அந்த ரெயின்போட்டிக்கான அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படியே மறைஞ்சு போகுது. இங்கே ஸ்டார் ஒரு மாதிரி டயர்டாக கீழே உட்கார்றா. இங்கே டயங் தான் அப்படியே அந்த புக்கு கிட்ட போகிறான். நம்ம ஸ்டார் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. டியாங் நெல்லு இரு அப்படின்ட்டு ஸ்டார் அப்படி எந்திரிச்சு கிட்ட வர டியாங் தான் அந்த புக்கை அப்படியே தொட்டு ஓப்பன் பண்ண அது அப்படியே ஒரு மிடில் பேஜில் ஓப்பன் ஆகி நிற்குது. டியாங் அப்படியே அது பார்க்குறான். ரொம்ப பிளைன் பேப்பராக இருக்கு. ஸ்டார் இது பிளைன் பேப்பர் அப்படின்ற மாதிரி அவன் திரும்ப அவன் கழுத்தில் இருக்க அந்த டாலர் அப்படியே மின்ன ஆரம்பிக்குது. என்னது இது அப்படின்ற மாதிரி நம்ம டியாங் பார்க்க நம்ம டியாங்க அப்படியே அந்த புக்குக்குள்ளே இழுக்கிற மாதிரி இருக்கு. டியாங் தான் ஏய் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே அதை விட்டு தள்ளி வர நம்ம டியாங்கோட பாடி அப்படியே டக்குன்னு கீழே விழுக அவன் பாடியிலேருந்து அவனோட சோல் அப்படியே டக்குன்னு எந்திரிக்குது. ஸ்டார் நிமிஷம் பயந்துட்டா. டியாங் பாடி விழுந்துருச்சு. அவன் சோல் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு டியாங்க அந்த இழுத்துக்கிட்டே இருக்கு. அந்த டாலர் வெளிச்சத்தோட டியாங்கோட சோல் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி அது அப்படியே டக்குன்னு அந்த புக்குக்குள்ளே போயிட்டு அந்த புக்கு க்ளோஸ் ஆகிடுது. நம்ம ஸ்டார் ஒரு நிமிஷம் பார்க்குறா. என்ன நடந்துச்சு, என்ன இது எப்படி அப்படின்ற மாதிரி இங்கே டேங் எழுப்ப டேங்க்கு இங்கே ஹார்ட் பீட் இருக்கு. ஆனால் டேங் அசையவே இல்லை. ஸ்டார் அப்படியே திரும்பி அந்த புக்கை பார்க்குறா. அந்த புக்கு அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸ்டார் அப்படியே போயிட்டு அந்த கையில் புக்கை எடுத்துக்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ ஸ்டார் நீ வந்திருக்கவே கூடாதுறீங்க. நீ வந்து தப்பு பண்ணிட்டா. இந்த புக் எடுத்து தப்பு பண்ணிட்டா. எதுக்கு இப்படி பண்ணா அப்படின்ட்டு ஸ்டார் அம்மா கோவப்பட அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே அங்கே பார்க்குறா. இங்கே நம்ம ஜிமின் தாண்டா அவன் உட்காந்து அவனோட ரூமில் அழுதுட்டு இருக்கான். சாரி ஷுகா, சாரி, நம்மளால் சேர்ந்து இருக்க முடியாது ஷுகா. நீங்கள் ஒரு ஃபயர் ட்ராகன், நான் மர்மைட். உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது ஷுகா. உங்களால் என் கூட இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் நீங்கள் ரொம்ப விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எனக்காக நிறைய பொறுத்துக்கணும். என்னாலையும் உங்கள் கூட இருக்க முடியாது. என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் எதுவுமே என்ன விட மாட்டீங்க. எனக்கு தெரியும். அதுக்கு நம்ம இப்படி இருந்துடலாம் ஷுகா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி அழுதுட்டு அவன் நீசடி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஸோ நம்ம ஜிமின் தான் ஷுகா வந்துட்டான்னு நினச்சி அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ யாரும் இல்லை. ஸோ அப்போ நம்ம ஜிமின் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே பார்க்குறான். வெளியே காரிடோரில் நம்ம ஸ்டார் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. அப்படியே அவளுக்கு மேலே பார்த்தா டேங்கோட பாடி இருக்கு. ஸ்டார் அவளோட பவர் மூலியமாக டேங்கோட பாடியை பறக்க வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஸ்டார் தான் அப்படியே டேங் ரூமுக்குள்ளே போகிறத ஜிமின் பார்க்குறான். என்னவா எனக்கு கண்ணு தெரியலையா, இல்லை ஏதாவது நடக்குதா அப்படின்ட்டு ஜிமின் தான் அப்படியே ஐதை நல்லா தொடச்சிட்டு அவன் இருந்த ஃபீலிங்ஸே மறந்துட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி சின்ன பயத்தோட ஆனால் ஒரு பெரிய குழப்பத்தோட அப்படியே வந்து அங்கே போகிறான். ஸோ ஸ்டார் தான் அப்படியே அவங்களோட பெட்டில் படுக்க போட்டுட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா. என்ன இவ கொலைகளை பண்ணிட்டாளா, ஏன் டேங் இப்படி இருக்கான்? ஆனால் ஸ்டார் பவரை யூஸ் பண்ண மாட்டேன்ட்டு இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஸ்டார் தான் அந்த புக்கை அப்படியே ஓப்பன் பண்ணுறா. என்ன புக்கு இது? ஐயோ இந்த டேங் புக்கு நனைஞ்சு ஸ்டாரையும் அப்படி ஆக்கிட்டானா, இல்லை ஸ்டார் ஏதாவது மந்திரம் போட்டு டேங் இப்படி பண்ணிட்டாளா? ஐயோ அப்படின்ட்டு இங்கே ஜிமின் ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜிமின் தான் டேங் ஸ்டார் அப்படின்ற மாதிரி உள்ளே வரான். ஜிமின் அப்படின்ற மாதிரி ஸ்டார் எந்திரிச்சு நிற்க டேங்க்கு என்னாச்சு ஸ்டார், எதுக்காக அவன் இப்படி இருக்கான், என்னாச்சு அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்டார் தான் ஜிமினை உட்கார வச்சுட்டு
இங்கே பார் ஜிமின், பயப்படாத, நான் சொல்கிறது கவனி. பயப்படாதையா, பயமுறுத்த மாதிரி பேசிட்டு பயப்படாதன்ற சொல்லி தொலை. அப்படின்ட்டு ஸ்டார் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறா. அப்போ நம்ம ஜிமின் அப்படியே வாயில் கை வச்சுட்டு, என்னடி இப்படி சொல்கிற? அப்போ இது அவங்களோட பாடி மட்டும் தானா? அவனோட சோல் எங்கடி இந்த புக்குக்குள்ளே இருக்கு? இப்போ என்னடி பண்ணுறது? அதாண்டா எனக்கும் தெரியல, முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏட்டா கேட்கணும். டியாங் 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 எந்திரிடா டியாங். ஜிமின், வேஸ்ட் ஜிமின், நான் ட்ரை பண்ணிட்டேன், நீ தேவலாம் டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி எங்கள் ஸ்டார் சொல்லிட்டு அப்படியே தலையில் கழிச்சிட்டு உட்கார்றா. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம டெவல் லூசியம் தாண்டா நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒயிட் அகாடமியில் இருக்காங்க, ஓகேவா? நம்ம டயாங் ரூம் வந்து கோல்டன் அகாடமியில் இருக்கும். ஸோ ஸ்டாரு, ஜிமின்னு, நம்ம டயாங்கு இவங்க எல்லாமே வந்து இப்போ ஒயிட் அகாடமியில் இருக்காங்க. டெவல் வந்து இப்போ கோல்டன் அகாடமிக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கா, ஓகேவா? ஸோ டெவல் லூசியும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ டெவல் தான் ஒருத்தி என்னென்ன என் கையை தட்டி விட்டுட்டு போகிறா, இவன் என்னன்னா என்னை பறக்க விட்டுட்டா. இந்த அகாடமிக்குள்ளே ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது லூசி அப்படின்ற மாதிரி டெவல் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் டெவல், இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தியா கச கச கசன்னு இருக்குது. இந்த பார்ட்டிக்கு வேற இப்படி தான் வரணுன்ட்டானுங்க. இத்தா தண்டி கவுனை போட்டுக்கிட்டு நீ சொல்லு, என்னை பார்த்தா டெவல் மாதிரி இருக்கா? க்யூட்டாக இருக்கடி. டெவல் எங்கே க்யூட்டாக இருக்கும்? நீ க்யூட்டாக தாண்டி இருக்க அப்படின்ற மாதிரி லூசி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறா. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் அப்படி இடிச்சிட்றா. ஏ ஜங்குக், என்னடா பரபரன்னு இருக்க? ஒன்றும் இல்லை, ஸ்டார் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அதான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஓ அப்படின்ட்டு இங்கே லூசி சொல்ல. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக், சுகா, ஹோபா, வைபி, கிளியோன், நைல், நம்ம மூன், அப்புறம் ஆரம், ஜென், இவங்க எல்லாருமே இப்போ ஒரு இடத்த நோக்கி ஓடிட்டுருக்காங்க நம்ம ஸ்டாரோட ரூமை பார்த்து தான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ரூமை திறந்துட்டு ஸ்டார் அப்படின்ற மாதிரி பார்க்க அங்கே யாருமே இல்லை. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் இங்கே இல்லையே, ஒரு வேளை டயாங் வந்துட்டு அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி மூன் கேட்க, மேபி இருக்கலாம் அப்படின்ட்டு இங்கே எல்லாருமே மறுபடியும் வேகமாக வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம டெவலும் நம்ம லூசியும் தாண்டா அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம லூசி தான், டெவில் என்ன இந்த பசங்க எப்படியோ ஓடிட்டு இருக்குதுங்க, என்னவா இருக்கும் தெரில, சரி வா ரூம் போகலாம். டெவில் வா டெவில், எங்கே போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஏய் வாடி, டயர்டாக இருக்க. டெவில் வாடி போகலாண்டி அப்படின்னு லூசி டெவில் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. ட்ரெஸ்ஸையாவது மாட்டிட்டு வரேன்டி, இந்த கருமத்தை போட்டுக்கிட்டு சுத்த முடியலடி. ஏய் வா போகிற வழியில் மாற்றிக்கலாம். போகிற வழியில் எப்படி மாற்றுவான், நான் மாற்றி விட்றேன் வாடி அப்படின்னு லூசி தான் ஆர்வம் தாங்காமல் டெவிலை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. ஸோ இந்த பக்கம் நம்ம பாய்ஸ் தான் அப்படியே நம்ம டயாங் ரூமுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறான். நம்ம ஸ்டார் அப்படியே அதை பார்த்துட்டு திரும்பி பார்க்குறா. எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. நம்ம ஜங்குக் தான் ஸ்டார் குத்துக்கல் மாதிரி உட்காந்துக்கிறத பார்த்துட்டு, என்னடி ஆச்சா, எதுக்கு மயக்கம் போட்டு விழுதா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஸ்டார் அப்படியே திரும்பி டயாங்க பார்க்குறான். டயாங்க பார்த்தா, என்னாச்சு தூங்கிட்டானா? அதுக்குள்ளேயுமா ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் தூங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்க, சப் ஜிமின் தான், அவன் ஒன்றும் தூங்கலை ஜங்குக். தூங்கலையா? என்னாச்சு டயாங் அப்படின்னு ஜங்குக் தான் அப்படியே டயாங் பக்கத்தில் உட்காடுறான். டயாங் என்னடா என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறான். ஸோ அப்போ நம்ம ஸ்டார் தான் நடந்த விஷயத்த சொல்கிறா. ஸோ அப்போ நம்ம ஹோபா, என்ன பேசுகிற? அவனோட சோல் அந்த புக்குக்குள்ளே போயிடுச்சா? ஆமாம் ஹோபா, இது எப்படி நடந்துச்சு, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் என்னால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியல தெரியுமா? எதுக்கு ஸ்டார், எதுக்கு தேவையில்லாமல் இந்த புக்கை வெளியே எடுத்த? தெரியல ஹோபி, இத்தனை நாள் நான் என் மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. இன்றைக்கி என்னமோ எனக்கு என் மேஜிக் வச்சு அந்த புக்கை வெளியே எடுக்கணும்னு தோணுச்சு. எனக்கு இத்தனை நாள் வர விஷுவல்ஸுக்கும் அந்த புக்குக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு தோணுச்சு. அதால் நான் தான் பாதிப்படைய போகிறேன்னு நான் அதை வெளியே எடுத்தானா டயாங்க அதை உள்ளே இழுத்துக்கொண்டு நான் சத்தியமாக நினைக்கல. ஆனால் நான் டயாங்க வராதுன்னு தான் சொன்னான், அவன் என் பின்னாடியே வந்துட்டான்.
ஸோ இப்போ நம்ம வைபி ஜிந்தா அப்படியே டேங் பக்கத்தில் உட்காந்துட்டு டேங் அப்படியே வந்து பார்க்குறாங்க. வைபி தான் அவனோட செஸ்ட்டில் கை வச்சு பார்த்துட்டு அவனுக்கு என்ன பிரீத் இருக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தா அவனுக்கு உயிர் இல்லைன்னு தானே அர்த்தம். எப்படி அவன் மூச்சு விடுறான், அவனுக்கு ஹார்ட் பீட் இருக்கு. அப்போ நம்ம ஜிந்தா, இங்கே பாரு வைபி, நம்மளோட சோல் நம்ம உடம்பு விட்டு போகிறனாலலாம் நம்ம செத்துற மாட்டோம். அவனோட சோல் வெளியே வந்திருக்கு, அவ்வளோதான், அவன் உயிரெலாம் ஒன்றும் போகலை அப்படின்ற மாதிரி இங்கே ஜின் சொல்கிறாரு. வைபி தான், அப்போ அவன் உடம்புல சோல் இல்லை, அவனுக்கு உயிர் இருக்குது, கரெக்டு தானே? ஆமாம் அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க பேசிகிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம தான் அந்த புக்கை எடுத்து பார்க்குறாரு. அந்த புக் நல்ல பெரிய புக். அந்த புக்குக்கு வெளியே இந்த ஆஸ்ட்ராலஜிஸ்ட் பார்ப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. நம்ம அந்த சிம்பிள் அப்படியே தொட்டு பார்க்குறான். அந்த சிம்பிள் முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆனது. அந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் சிம்பிள் மட்டும் அந்த புக்கில் பதிக்கப்பட்டிருக்கு. கோல்டா இந்த புக்லையா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே அந்த புக்கை அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறான். அந்த புக்கில் பெருசாக எதுவுமே இல்லை, ஆனால் நிறையா அகாடமியை பற்றி இருக்குது. பட் அவங்க அதை பற்றி எதையுமே பார்க்கல. அவங்க அந்த புக்கு ஃபுல்லாக பார்க்குறது டேயாங் எந்த பேஜில் இருக்கான்னு சொல்லி தான், ஏன்னா ஸ்டார் சொல்லியிருப்பா டேயாங் புக்குக்குள்ளே போயிட்டான்னு சொல்லி தான். ஸோ புக்குக்குள்ளே போனால் அவன் புக்குக்குள்ளே எந்த பேஜில் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகா தான் அப்படியே ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். ஸோ நம்ம லூசியும் டெவலும் அந்த ரூம் வாசலில் தான் நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி சுகா கேட்க இந்த பக்கம் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ நம்ம லூசியும் டெவலும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார் தான், யார் இவங்க அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் திரும்பி ஸ்டாரை பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஜிமின் தான், ஏன் ஸ்டார் உனக்கு இவங்கள தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? மேபி இந்த ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அவங்க நம்ம கிளாஸ் தான். ஓ அப்படியா? கிளாஸில் இருக்கிற எல்லாரையுமே ஞாபகம் வச்சுக்க முடியும், எனக்கு ஞாபகம் இல்லை. உங்கள் நேம் அப்படின்ற மாதிரி கேட்க ஸோ அப்போ டெவல் தான். என் பேர் டெவல், இவனோட நேம் லூசி. ஓ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்களோட ரூமுக்கு போங்க, இது எங்கள் ஃப்ரெண்டோட ரூமு. அவன் உனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டுன்னு நீ நினைக்கிறியா? அவன் எனக்கும் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம பார்க்க எல்லாரும் இப்போ திரும்பி டெவலை பார்க்குறாங்க. ஸோ அப்போ நம்ம லூசி தான், டெவல் என்ன பண்ணுற? அமைதியார் லூசி, நீ கூட்டிகிட்டு வந்த நான் வந்தேன்ல, அமைதியார். என்ன ஆச்சுட்டே அங்க ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க ஸோ அப்போ நம்ம ஜிஹோப் தான் அப்படியே திரும்பிட்டு, அவன் சோல் அவனோட உடம்புல இல்லை. வாட்? அவன் சோல் எங்கே போச்சு? அவனோட சோல் அந்த புக்குக்குள்ளே அப்படின்னு நம்ம சொல்ல எங்கள் லுசிதா அப்படியே வாயில் கை வைக்கிறா. அச்சோ அப்போ அவன் செத்துட்டானா? அவன் சாகலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு அந்த புக்கை காட்டுறான். நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அந்த புக்கை காட்ட அந்த புக்கில் டேயாங்க ஏதோ ஒரு இடத்துல கையில் வந்துட்டு இந்த சங்கிலி போட்டு கெட்டி ஒரு மற்றவங்க விட்டு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம தான் அவன் அந்த இடத்துல தான் இருக்கான். ஆனால் இதுக்குள்ளே எப்படி போனானுன்னு தெரியலை, எதுக்கு போனானுன்னு தெரில, இப்போ எப்படி வெளியே வர போகிறானுன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணிகிட்ருக்க. ஸோ நம்ம ஹோபா தான் ஒரு நிமிஷம் அந்த புக்கை அப்படியே பார்க்குறாரு. இது டெவல், என்ன இதை கொஞ்சம் பாருங்களா, உங்களுக்கு இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே டெவல் தான் அவள் கையில் அந்த புக்கை வாங்குறா. அந்த புக்கை வாங்கின உடனே அந்த புக்கில் இருக்க அந்த பேஜஸ் தான் பார்க்குறா. டேயாங்க்கு பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டார்க் மேஜிக் அதிகமாக இருக்கிற இடம் மாதிரி இருக்குது, ஈவலிஸ்டிக் அதிகமாக இருக்கிற இடம் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டெவல் தான் அந்த புக்கை அப்படியே அந்த பெட் மேலே வச்சுட்டு அவள் அப்படியே புரட்ட ஆரம்பிக்கிறா. ஸோ அதுக்குள்ளே ஒரு 2-3 பேஜுக்கு அப்புறம் அந்த இடத்துல எப்படி சொன்னால் நரகம் மாதிரி ஒரு பிக் இருக்குது. பார்க்க அச்சு நரகம் தான், அந்த மாதிரி இருக்குது அந்த இடம்.
டெவிலோட ஐஸ் எல்லாம் வியாடாக லூசி அப்படியே அவளோட ஷோல்டரில் கை வச்சுட்டா பக்கத்தில் உட்காந்துட்டு அது அப்படியே உத்து பார்க்குறா. இது டீமன் வேர்ல்டா. Here we go. I'm just walking in the school like that.